நமது சேலம் டோன் போஸ்கோ அன்பில்லம் சமூக சேவை மையத்தின் மகளிர் தினத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சி. பெண்மையை போற்றுவோம், சமுதாய வளர்ச்சி காண்போம். அமலா க்ளூசிரியர். இந்த உலகத்தில் உள்ள பெண்கள் அனைவருக்கும் எனது இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி எனது உரையை தொடங்குகின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி உலகம் முழுவதும் மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த நாள் பெண்களின் முக்கியத்துவத்தையும் அவர்கள் சமூகத்திற்கு செய்யும் பங்களிப்பையும் நினைவுபடுத்தும் நாள். நம்முடைய வாழ்க்கையில் பெண்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ஒரு அன்னை நம்மை அன்புடன் வளர்க்கிறாள். ஒரு சகோதரி நம்முடன் நண்பரைப் போல இருப்பாள். ஒரு ஆசிரியர் நம்மை நல்ல வழியில் நடத்துவார். அதனால் பெண்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையே முழுமையடையாது. அன்றைய காலங்களில் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கவில்லை. பெண்கள் கல்வியிலும் அறிவியலிலும் விளையாட்டிலும் மருத்துவத்திலும் அரசியல் போன்ற பல துறைகளில் பெரிய சாதனைகள் செய்து வருகின்றனர். அவர்கள் தங்கள் விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் உலகத்திற்கே ஒரு உந்துகோலாக ஊக்க சக்தியாக இருக்கிறார்கள். நம் வீட்டிலே பார்த்தாலும் ஒரு அன்னை வீட்டையும் குடும்பத்தையும் கவனிக்கிறாள். பலர் வேலைக்கும் செல்கிறார்கள். அதனால் பெண்களின் உழைப்பை நாம் மதிக்க வேண்டும். நண்பர்களே, உலக மகளிர் தினம் என்பது ஒரு நாளுக்குரிய கொண்டாட்டம் அல்ல. பெண்களுக்கு மரியாதை, சமத்துவம், நம்மளுடைய ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்தும் நாள். அதனால் நண்பர்களே, பெண்களை மதிப்போம், அவர்களை ஆதரிப்போம், அவர்களின் கனவுகளை நிறைவேற்ற உதவுவோம். நன்றி. அனைவருக்கும், அனைத்து பெண்களுக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சகாய சில்வியா, சேலம் மாவட்டம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி அன்று உலகம் முழுவதுமாக கொண்டாடப்படுகிறது. பெண்களின் உரிமைகளை நினைவுபடுத்த, பெண்களுக்கு சம உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டுகளாக நடந்த போராட்டங்களை நினைவு கூற இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பெண்களின் சாதனைகளை பாராட்ட அறிவியல், கல்வி, அரசியல், விளையாட்டு, கலை போன்ற துறைகளில் பெண்கள் செய்த முக்கிய சாதனைகளை கௌரவிக்க இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பாலின சமத்துவம் ஊக்குவிக்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வாய்ப்பு இருக்க வேண்டும் என்பதில் சமுதாயத்தில் வலியுறுத்தப்படுகிறது. பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை குறித்து விழிப்புணர்வு, பெண்களுக்கு எதிரான வன்முறை, ஊதிய வேறுபாடு, கல்வி குறைபாடு போன்ற பிரச்சனைகள் குறித்து மக்கள் விழிப்புணர்வு பெறும் நாளாகும் இந்த நாள். 1908ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பெண்கள் வேலை உரிமைகள் மற்றும் வாக்குரிமைகளுக்காக போராட்டம் செய்தார்கள். 1910ஆம் ஆண்டு பெண்கள் தினம் கொண்டாட வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டது. பல நாடுகளில் 1911ஆம் ஆண்டு முதல் முறையாக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. பின்னர் யுனைடெட் நேஷனல் 1975ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக இந்த நாளை உலகளவில் அனுசரிக்க தொடங்கியது. மகளிர் தினம் என்பது பெண்ணின் உரிமைகளும் சமத்துவம் மற்றும் சாதனைகளை கொண்டாடப்படும் நாளாகும். இந்த நாளில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். பெண் பிள்ளைகள் பிறந்ததும் எப்படி கரை சேர்க்க வேண்டும், கரை சேர்க்குவதற்குள் ஒரு வழி ஆகிவிடுவோம் என கூறும் மனிதர்களுக்கு
எப்படி நான் புரிய வைப்பேன் நான் நிற்பதே கரையில்தான் என்று? அவள் ஒரு உடையை அணிந்தாள், அழைப்பை அல்ல. அவள் அலங்காரத்தை தேர்ந்தெடுத்தாள், வன்முறையை அல்ல. எந்த உடையும் வலி, பயம் அல்லது மனவேதனை கேட்டு அணியப்படுவதில்லை. பாலியல் வன்முறை உடையால் ஏற்படுவதில்லை. மனித மரியாதையை மதிக்க மறுக்கும் மனநிலையில்தான் அது ஏற்படுகிறது. குற்றத்தை குற்றம் சொல், உடையை அல்ல. அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதிலிருந்து யார் என்ன நினைத்தால் எனக்கென்ன என்று வருவதற்கே இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவள் பிடித்ததை செய்யட்டும், பிடித்ததை படிக்கட்டும், பிடித்ததை அணியட்டும், பிடித்ததை உடுத்தட்டும். அவள் விரும்பியதை பேசட்டும், உண்மையாக வாழட்டும். இது அவள் வாழ்க்கை அல்லவா? அவள் விருப்பப்படி வாழட்டும். அவள் இறகாய் பறக்கட்டும். அவள் அவளாக வாழும், வாழ நினைக்கும் அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.